ரைஸ்லோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம யோவான் அதிகாரம் யோவானில் ஒரு சில வசனங்களை பார்ப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். யார்? ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை தேவனுக்கு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஓகேங்களா? அப்போ நல்லா பாருங்கள். அடுத்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே எல்லாமே உண்டாகவில்லை. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். யார் ஆதியிலே தேவனோடு இருந்தது? யார்? இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் சொல்கிறது. இங்கே சொல்லப்பட்டதே இயேசுவை பற்றி தான். அவர் வார்த்தை. நம்ம இந்த எல்லா அதிகாரத்துலேயும் பார்க்குறோம், அவர் வார்த்தையாக இருக்கிறாருன்னு. வார்த்தையாக தான் இருக்கிறார் இல்லையா? அப்போது ஆதியிலே வார்த்தை இருந்தது சொல்லப்பட்டுறாங்க. ஃபஸ்ட்டு பூமி உருவானப்போ பயங்கரமாக இருந்துச்சு இல்லையா? இருள் கவி கொண்டு. அப்போது அவர் என்ன சொல்கிறாரு? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே எல்லாமே உண்டாகவில்லை. அவர் தான் உண்டாக்குறது எல்லாத்தையும். வார்த்தையினால் என்ன செய்தார்? அவர் உண்டாக்கினார். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. மனுஷருக்காகவே தான் அவர் என்ன செய்தார்? பிறந்தார். உலகத்துக்கு அவர் வந்ததே மனுஷனுக்காக தான். மனுஷனை ரட்சிக்க வைக்கிறதுக்கு, மனுஷனுடைய பாவத்தை மன்னித்து அவனை விடுதலையாக்கி, சாபம் ரோகத்திலிருந்து விடுதலையாக்கி, வியாதியிலிருந்து மரணக்கண்ணிலிருந்து விடுதலையாக்கி தம்மோடு சேர்த்து கொள்றதுக்கு தான் யார்? இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். மனுஷருக்கு ஒளியாக இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்? மனுஷருக்கு ஒளியாக இருக்கு. சிலர் அவன் ஒளியாகவே நினைக்கிறதில்ல. அவர் ஏதோ ஒரு பொருள், ஏதோ ஒரு மனுஷன், ஏதோ ஒன்று வந்தார், போனார், இருந்தார், மேலே போயிட்டார், உட்காந்துக்கிறார் மேலே, அப்படி நினைக்கிறாங்க. அப்படி அல்ல சகோதர சகோதரிகளே, அப்படி அல்ல. இயேசு என்ன செய்கிறாரு? பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிறாரு. அவர் அவரால் தான் எல்லாம் உண்டாயிற்று, அவரால் எல்லாமே ஒன்று உருவாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு என்னது? ஒளியாக இருந்தது. அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கிறது, இருளானதை பற்றி கொள்ளவில்லை. பார்த்தீங்களா? இருளானதை பற்றி கொள்ளவில்லை. அது முடியலை. இது ஒளியாக அது மேற்கொள்ள முடியல, இருள். அதனால தான் சொல்லப்பட்டிருக்குது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. பிரகாசிக்கிற ஒளியே இயேசு கிறிஸ்து. மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து தான். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தந்த அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாக இருந்தான். யோவான் ஒரு சகரியாவோட பையன். பரதச்சு அது தெரியும் உங்களுக்கு, அந்த சரித்திரம் தெரியும். அவர் என்ன செய்தார்? அவர் உலகத்துக்கு வந்த ஒளி இல்லை, சாட்சி கொடுக்க வந்த, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவர் தான் யோவான். உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த மெய்யான ஒளி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். சரிங்களா? அவர் உலகத்தில் தான் இருந்தார். உலகம் அவர் மூலமாக உண்டாயிற்று, உலகமும் அவர் அறியவில்லை. நம்ம யாருமே அவர் அறியலை. அப்போ இருந்த யூதர்களாலும் சரி, எந்த மதத்தாரும் அவர் அறியலை, எந்த இனத்தாரும் அவர் அறியலை, புறஜாதியார் யாரையும் அறியலை. அவர் தமது சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்தமானவர்கள் வந்தார், ஆனால் அவர் என்ன செய்யலை? ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக முடியும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பார்த்தீங்களா? அவரை ஏற்றுக்கொண்டவர் நாமத்தின் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள். அவர் நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கணும். விசுவாசமாக இருக்கிறவர்களுக்கு தான் என்னது? எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புசுலை சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். யார் தேவனால் பிறந்தவர்கள்னா கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவர் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களுக்கு அது பிள்ளைகள். நம்ம எல்லாம் யார்? தேவனுடைய பிள்ளைகள். சரியா? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தால் நிறைந்தவரார் நம்ம பிள்ளை வாசம் பண்ணினார். இந்த மாதிரி தான் ஒரே அந்த பிதாவுக்கு ஒரே பேரான மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அவர் அது மகிமைக்கேற்ற மகிமையாகவே இருந்தார். யோவானை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர் ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினார். அவர் முன்னாடியே இருந்தவர். அதாவது யோவானுக்கு முன்னாடியே
அவர் இருந்தார், எனக்கு பின் வருவர், எனக்கு முன் இருந்தவர்னு அவன் சொல்கிறான். அப்போனா அது இயேசு கிறிஸ்துவ முன்னாடியே இருந்தவர். ஆனால் யோவான் ஸ்நானகர் வந்து இப்போ தான் வந்தார். அது அவர் சாட்சி கொடுக்குறாரு அவரை பற்றி. கிருபையினாலே கிருபை பெற்றோம்னு சொல்கிறாரு. சரிங்களா? இந்த கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாகின கிருபையும் சத்தியமும். கிருபை இல்லைன்னா ஒன்றுமே முடியாதுங்க. சத்தியத்தின் நடக்கிறவங்க தான் தேவனுடைய பிள்ளைங்க. தேவனை ஒரு காலம் ஒருவனும் கண்டதில்லை. பிதாவிங்களுக்கு ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ ஒரு ஆச்சரியப்படுறேன். அவர் எத்தனை பேர்கள் அவர் மேலே விசுவாசம் வைக்கிறாங்களோ அத்தனை பேர்கள் என்னது தேவனுடைய பிள்ளைகள் அவருக்கு அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறாரு. நம்ம யார்? தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் அதுக்கு தான் அதிகாரம் கொடுக்குறாரு. அது அவரை எல்லாம் கேட்குறாங்க, நீங்கள் தீர்க்கதரிசியா, எலியாவா, நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. யோவானத்தில் கூட கேட்குறாங்க, நீ யாருன்னு கேட்டது. மறுதலை கேட்டு மண்டி நான் கிறிஸ்து அல்ல என்று அறிக்கைட்டான். அவன் பப்ளிக்காக சொல்கிறான், நான் கிறிஸ்து அல்ல அப்படின்னு சொல்கிறான். பின்ன யாருன்னு கேட்குறாங்க. இப்போ எலியாவான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் நான் அல்ல, அவன் அல்ல. தீர்க்கதரிசியானவரான்னு கேட்டார். அதற்கும் அல்ல, என்ன எல்லாத்துக்கும் அவர் இல்லை இல்லை இல்லை. பின்ன நீ யார்? எங்களை அனுப்பினருக்கு நாங்கள் உத்தரவு சொல்லணுமேன்னு கேட்குறாங்க. ஏன்னா இவர் வந்து ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறார் எல்லாருக்கும். யார்? யோவான் ஸ்நானகன். அப்போது ஞானஸ்தானம் கொடுத்தனால எல்லாரும் வராங்க. அதில் வந்து வேத பார்வை பரிசேயர்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. அவரை கேள்வி கேட்குறாங்க. தலைவர்கள்லாம் வந்து கேட்குறாங்க, இப்போ நீ யார்? நீ எங்கேருந்து வந்த? எங்கே நீ சொல்கிற? இதெல்லாம் ஏன் எப்படி உனக்கு தெரியும்? எப்போ தான் யார் தீர்க்கதரிசி? அதெல்லாம் கேட்குறாங்க. கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை இல்லைன்றாரு. அதற்கு சொல்கிறாரு, நீ அப்போ நாங்கள் எங்கள் அனுப்பியிருக்க நான் போய் என்ன சொல்கிறது? நீ யார் போய் சொல்கிறதுக்குன்னு கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, கர்த்தருக்கு வழி செவை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்திரத்திலே கூப்பிடுகின்ற சத்தமாக இருக்கிறேன் என்றான். வனாந்திரத்திலே கூப்பிடுகின்ற சத்தமாக இருக்கிறேன். பாருங்கள், யார்? யோவான் ஸ்நானகன் யார்? வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தமாக இருக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடி. அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடின்னா அது பழைய ஏற்பாடில் தான் ஏசாயா சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்போது பழைய ஏற்பாடில் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதை புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? நிறைவேற்றிருக்கிறாரு. யோவான் ஸ்நானகர் மூலமாக அது நிறைவேறுக்குது. அவன் சொல்கிறான் பாருங்கள், கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே செவ்வைப்படுத்துங்கள்னு சொன்னார் இல்லையா? செவ்வை பண்ணுங்கள் அந்த கர்த்தருக்கு வழி. அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது மாதிரியே நான் என்ன பண்ணுறேன்? இப்போது நான் வனாந்திரத்தில் கூப்பிடுனுடைய சத்தமாக இருக்கிறேன்றார். அப்போ ஆதி ஆகமத்திலேருந்து நம்ம பார்த்தோம்னா பழைய ஏற்பாட்டிலேருந்து இருந்தால் புதிய ஏற்பாடு இருக்குது. பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது எல்லாமே புதிய ஏற்பாட்டில் இருக்கும் கட்டாயமாக. புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கும். ஏன்னா இங்கே அது நிழல், இது நிஜம். நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்கள், தப்பான உபதேசம் கொடுப்பாங்க. இது தேவையே இல்லை, பழைய ஏற்பாடே நம்மளுக்கு தேவையில்லைன்னு. அப்போ நம்மளுக்கு அது தேவை இல்லைன்னா அப்போ எப்படி வந்து இவன் சொல்ல முடியும்? வசனம் எப்படி சொல்ல முடியும்? ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்திரத்தில் கூப்பிடுனோட சத்தமாக இருக்கிறேன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ அவன் தெரிஞ்சதுனால தான் சொல்கிறான். ஏசாயா ஆகமத்தை படித்ததுனால தான் சொல்கிறான். அப்போ புதிய ஏற்பாடும் தேவை, பழைய ஏற்பாடும் தேவை. பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடு கிடையாது, புதிய ஏற்பாடு இல்லாமல் பழைய ஏற்பாடும் கிடையாது. சரிங்களா? அதுதான் வனாந்திரனுடைய கூப்பிடோட சத்தம்ன்றான். அவன் சத்தம். அதனால தான் அவன் பாருங்கள், எல்லாரையும் விரியன் பாம்பின் குட்டிகளை அவன் தைரியமாக சொல்கிறார் அவர். ஏன்னா அவர் வந்து வனாந்திரத்தில் கூப்பிடோட சத்தம்தான். இயேசுக்கு அவன் ஒரு சத்தம்தான். அவன் தீர்க்கதரிசி கிடையாது, யாரும் கிடையாது. ஆனால் அனுப்ப பெற்றவர்கள் யார்? பரிசேயராக இருந்தார்கள். யார் அவங்க? பரிசேயர். நீ கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசியாகவும் அல்ல என்றால் ஏன் ஞானஸ்தானம் கொடுக்குறீன்னு கேட்குறாங்க. பார்த்தீங்களா? அவங்க எப்படி ட்ரிக்ஸாக கேட்குறாங்க பாருங்கள். ஏன் ஞானஸ்தானம் கொடுக்குற அப்படின்னு சொன்னால், யோவான் அவளுக்கு பிரதித்திரமா, நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்குறேன், நீங்கள் அறியாது இருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் நிற்கிறார், அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரம் அல்ல. நாம அவருடைய பாதரட்சிக்கு பாத்திரம் அவுக்கத்தோடு நான் பாத்திரம் நல்லன்றான். யார்? யோவான் ஸ்நானகன் சொல்கிறான். என்னது? என்னிலும் அவர் அதிகமான கிரியை செய்கிறவர். அவர் பாதரட்சியின் பாதரட்சியின் செருப்பு, அந்த செருப்பில் இருக்கிற வாரை கூட நான் அவுக்கிறதுக்கு எனக்கு பாத்திரம் நல்ல, நான் தகுதி இல்லை, ஏன்னா அவ்வளோ பெரியவர் அவர் அப்படின்ட்டு இயேசுவை பற்றி அவன் என்ன செய்யறான்? சாட்சி கொடுக்குறான். இவைகள் யோர்தானுக்கு அக்கறையில் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த பெத்தாபராவிலே நடந்தது. பார்த்தீங்களா? ஏன் நீ ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னு கேட்குறாங்க. அவனை வந்து கெடுக்குறாங்க. ஏன் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க? இது யாருமே இல்லையே அப்படின்னு. அதனால தான் அவன் சொன்னான், அவனை கூப்பிடுவான். அந்த கூப்பிடுற சத்தம் என்னில் நானாக ஜலத்தில் கொடுக்குறேன். அவர் வரவர் என்ன செய்வார்? பரிசுத்தாவினால் கொடுப்பாரு. அதனால் நான் என்ன செய்கிறேன்? பாதரட்சணை இல்லை, அக்கினி அபிஷேகம் கொடுப்பாரு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது அப்போது தான் கரெக்டாக இயேசுவே வராறாங்க. என்னன்னு மறுநாளில் யோவான் இயேசுவை தெள்ளத்தில் வர கண்டு
நான் பார்க்குறோம், பார்த்தா இயேசு வந்துங்கிறாரு அந்த இதில். அப்போது அந்த ஆற்றுல வராரு, போய் இதோ உலகத்தின் பாவத்தை தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லி சொல்கிறான் யோவான் ஸ்நானகன் சொல்கிறான். இது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. பார்த்தீங்களா, உலகத்தின் அத்தனை பாவத்தையும் இயேசு ஒருவரே சுமந்து சிலுவையில் தீர்த்தார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து என்ன செய்கிறார், பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். அப்போது எதுக்காக அவர் வந்தார்? உலகத்தை நியாயம் தீர்க்கவா? உலகத்தின் ஜனங்களுக்காக. மனுஷரை என்ன செய்கிறாரு, அவர் பிடிக்கிறதுக்காக, மனுஷனுக்கு பாவத்திலேருந்து விமோசனம் கொடுக்கறதுக்காக, சாபத்திலேருந்து நீக்கிறதுக்காக, வியாதி மரணத்திலேருந்து அவன் விடுதலை ஆகிறதுக்காகத்தான் இயேசு எங்கே வந்தார்? உலகத்துக்கு வந்தார். அதை தான் சொல்கிறாங்க. நான் வரக்கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொல்கிறான். அது அப்போ சொல்கிறான், நான் பின் வருகிற ஒருத்தர் சொன்னேன்னே, அவர் இவர் தான் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி சொல்கிறான். அப்போது நான் ஞானசானம் கொடுக்க நீங்கள் எதுக்கு ஞானசானம் பெற்றீங்கன்னு அவன் கேட்குறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஏசப்பா இப்போ இது இடம் கொடு, எல்லா நீதியை நிறைவேற்றுறது எனக்கு தகுதியாக இருக்குது. நான் அப்போ தான் சொல்கிறேன், இயேசு போய் வானத்திலிருந்து இறங்கி இவருமே தங்கினதை கண்டேன். ஆனாலும் ஜலத்தில் ஞானசானம் கொடுக்க முடியும் அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை காண்பாயோ அவரே பரிசுத்தாக ஞானசானம் கொடுக்கணும் எனக்கு சொல்லியிருந்தார். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். பார்த்தீங்களா, எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். ஆண்டவர் தேவ ஆட்டுக்குட்டின்னு சாட்சி பெறாரு. மறுநாளில் கூட அவன் என்ன சொல்கிறான், இதோ தேவாட்டுக்குட்டி என்றான். இயேசுக்கு பின் சென்ற நல்ல சீஷெல்லாம் செய்கிறாங்க. அப்போது இயேசுக்கு பின் சென்று, ஆண்டவரே நாங்கள் என்ன செய்யணும், நீ எங்கே தங்கியிருக்கிறே, நாங்கள் போதகரே ரபியை கூப்பிட்றாங்க. ரபின்றதுக்கு போதகரே எந்த அர்த்தமா, அவர் பாருங்கள் என்றார். அவர்கள் தங்கியிருந்ததை கண்டு அன்றைய தினம் அடுத்து தங்கினார்கள். பார்த்தீங்களா, எப்படி ஆண்டவர் ஞானஸ்தானம் அவரே ஞானஸ்தானம் இருக்கிறாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும், எடுக்கணும்வா. சில ஞானஸ்தானமே தேவையில்லைன்னு வாங்கும். எதுக்கு ஞானஸ்தானம், குழந்தையில் கொடுக்குற ஞானஸ்தானம் போதுமே. கட்சியில் கொடுக்குறாங்கல்ல, குழந்தைக்கு தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுப்பாங்க, பாஸ்டர்ஸ் கொடுப்பாங்க, ஐயர் கொடுப்பாங்க, அது போதுமே நினைப்பாங்க. அது போதாது, அது தெளிப்பு ஞானஸ்தானம், மூழ்கி ஞானஸ்தானம். ஆண்டவர் என்ன செய்தானா, அவர் மூழ்கி தான் ஞானஸ்தானம், மொத்தம் மூழ்கி வெளியே வந்தார். அப்போ அதுதான் செல்லும், மூழ்கி ஞானஸ்தானம் தான் செல்லும். சரிங்களா? அதனால் நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ஆண்டவரை தேடணும். அவர் எங்கே இருக்கிறாருன்னு தேடி நாடி ஓடி கண்டுபிடிச்சி அவர்கிட்ட சாஷ்டாங்கமாக விழுந்து அவரை அடிச்சுகளை பின்பற்றி அவர் வேதத்தில் என்ன நான் சொல்லியிருக்கிறாரோ எழுதியிருக்கிறாரோ அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், கைப்பிடிச்சி நடக்கணும். அதுதான் நம்மளுக்கு தேவை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. ஆமென். அல்லேலூயா.